வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அப்போ வார்த்தை அப்படின்னா வாய் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இவங்க அன்னதானம் கொடுக்கறது நல்லது. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் அப்படிங்கிற கிரகம் தான் இவங்களோட ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆகியிருக்காரு. அப்போ பொதுவாகவே வெளியூர் வேற்று மாநிலம் அவங்க சார்ந்தவங்களுக்கு இவர் உணவு வழங்குறது நல்லது, நல்ல பலன்களை இவர் கொடுக்கும். பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தான தர்மங்களை இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று. அதுக்கடுத்து 7ல் ராகு இருக்குது, அது வந்து கடுமையான நாகதோஷம். அப்போ நாகதோஷம் இருந்தாவே மனைவியோட ஒத்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து நாங்களே நல்லா இருக்கலாம்னு நினச்சா கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா நாகதோஷத்துக்கு இவரோட ஜாதக அடிப்படையில் திருநாகேஸ்வரத்துக்கு போய் இவங்க ராகு காலத்தில் பூஜை பண்ணிக்கணும். இல்லாட்டி ஒரு சென்னைங்கிறனால காளஹஸ்தியில் போய் கூட வழிபட்டுக்கலாம். அல்லது வந்து இங்கே குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது சென்னையில் கூட. ஸோ அது ராகுவோட ஸ்தலம்ன்றாங்க. ஸோ அங்கே போய் வழிபட்டு வர்றது நல்லது. ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை இவர் போய் அங்கே விளக்கு வந்து 9 விளக்கு ஏற்றி வந்தால் இவரோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும்.